வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி மற்றும் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 மணி நேர சார்ட். எப்போதுமே திங்கக்கிழமை நம்ம வீக்லி அனாலிசிஸ் பார்க்குறோம். அதுக்கு நம்ம 1 மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 439 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். 442 மற்றும் 446 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அப்படி டவுன் ட்ரெண்ட் கன்னியூ ஆச்சுன்னா 436.60 மற்றும் 432 பக்கமாக மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய முதல் டார்கெட்டான 436.60 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதிலிருந்து மார்க்கெட் தெளிவாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 442 மற்றும் முக்கியமான ஜோனான 446 தொட்டிருக்கு. பல முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த 446 எவ்வளோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல நம்ம மூவிங் ஆவரேஜும் சேர்ந்து சேர்கிற சமயத்தில் மார்க்கெட்டிங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்கள், மார்க்கெட் தொடர்ந்து ட்ராப் ஆகி முக்கியமான 436 அப்படின்ற இடத்தையும் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகி அடுத்த ஜோனான நம்ம எதிர்பார்த்த 432 தொட்டிருக்கு. தொடர்ந்து 432லேருந்து மார்க்கெட் சரிவு சந்தித்து கீழே 421 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. சமீப காலத்தில் கடந்த ஒரு மாதமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் காப்பர் மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கம் ரொம்ப குறைவாக இருந்தது. அதை எல்லாம் முறியடித்து பாருங்கள் பிரமாதமான ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூல் மற்றும் வீடியோ அனாலிசிஸ் உங்களை சரியான இடத்துல கண்டிப்பாக வச்சுருக்கோம். நிறைய ப்ராஃபிட் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 422 பக்கமாக மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வாரமும் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். அப்படி டவுன் ட்ரெண்ட் கன்னியூ ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் ஜோனான 416 அப்படின்ற ஜோனை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே காப்பர் மார்க்கெட் 42 இருந்து கிட்டத்தட்ட 46 25 பாயிண்ட் கீழே விழுந்திருக்க காரணத்தினால ஓரளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொட நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல், ஏன்னா இங்கே மூவிங் ஆவரேஜே 442 நிற்கிது. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 422 இருக்குது. அதனால் ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங்னால் பவுன்ஸ் பேக் அப்பப்போ எதிர்பார்க்கலாம். அந்த சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சரி, காப்பர் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, காப்பர் மார்க்கெட்டில் 422 426 இந்த 2 ஜோனும் ரொம்ப முக்கியமான இடம். இது இந்த கான்ட்ராக்டுக்கு மட்டும் இல்லை, பல வருஷமாக நீங்கள் காப்பரில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்க கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா கடந்த 2 3 4 வருஷமாக காப்பர் மார்க்கெட் இந்த 440 422 மற்றும் 26 அடிப்படையாக வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இந்த 422 426 அந்த இடத்த அவ்வளோ சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. உங்கள்கிட்ட வருஷ கணக்கில் சார்ட் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். இந்த 440 422 26 அப்படின்ற இடம் காப்பர் மார்க்கெட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையும் கொஞ்சம் அதிக கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.